के सागर से मिलन करा रहे हैं. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமான விஷயங்களாக புரிய வைக்கிறாரு. மனதை ஒரு பொழுதுமே இந்த பழைய உலகத்திலேயோ இதை பழைய தேகதாரிகள்கிட்டையோ ஈடுபடுத்தாதீங்க. அப்படி ஈடுபடுத்தினீங்கன்னா உங்கள் அதிர்ஷ்டம் குறைஞ்சிரும், மேலும் அதிர்ஷ்டம் மாதிரி துரதிர்ஷ்டமாக ஆகிடுங்கிற. அதுக்காக தான் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் ஆத்ம அபிமானியாக இருங்க. இப்போ உங்களுடைய கடைசி நேரம். பாபா நமக்கு மன்மனாபவங்கிற மந்திரத்தை கொடுத்துருக்கிறாரு. அதனால் அவரை மட்டும்தான் இப்போ நினைவு செய்யணும். அதில் தான் நமக்கும் நன்மை இருக்குது, மற்றவங்களுக்கும் நன்மை இருக்குது. அதனால் பாபா சொல்கிறாங்க, ஒரு பொழுதுமே நீங்கள் இந்த பழைய உலகத்தில் என்ன இருக்குது, சாதனங்களோ வசதிகளோ பொருளோ அடுத்தது மனிதர்கள், இது மேலே உங்களோட மனதை ஈடுபடுத்தாதீங்கிற. மேலும் பாபா இப்போ நாடகத்தோட எந்த ரகசியத்தை நமக்கு புரிய வைக்கிறாரு, இது வேறு யாரும் நமக்கு புரிய வைக்க முடியாது அப்படின்னா பாபா புரிய வைக்கிறாரு. எல்லா ஆத்மாக்களும் இப்போ பரம்தாம்லேருந்து எங்கே ஆஜராகணும், சாக்கார உலகத்தில் எல்லா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களும் இப்போ இங்கே வந்துடணும். ஏன்னா எல்லா தர்மத்திற்கும் தந்தையான தந்தை இப்போ இங்கே வந்துட்டார். அதனால் எல்லாருமே இங்கே வந்து தான் ஆகணும். தர்மத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர்கள் கூட, கிறிஸ்து போன்றவர்கள் கூட இங்கே வந்து சங்கமயுகத்தில் பாபா கிட்டேருந்து மன்மனாபவங்கிற மந்திரத்தை எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ தான் அவங்க அந்த மெசேஜை மற்றவங்களுக்கும் அவங்க தர்மத்தை ஸ்தாபனை பண்ணும்போது சொல்லுவாங்க. பாபா சொல்கிறாங்க, அவங்க மத்தியாஜிங்கிற மந்திரத்தை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அப்படின்னா பாபா உயர்ந்த நிலையை அடையிறதுக்காக என்னென்னலாம் ஞானம் சொல்கிறாரோ அதெல்லாம் அவங்க கேட்டு தாரணை செய்து உலகத்துக்கு எஜமானர்களாக ஆகிறது இல்லை, நாம் தான் ஆகிறோம். 2 மந்திரத்தை எடுத்துக்கிறோம், மன்மனாபவ மத்தியாஜிபவ. அவங்க தந்தையை நினைக்கணுங்கிற மந்திரத்தை மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் ட்ராமாவோட ரகசியம் சொல்கிறேன். மேலும் பாபா புரிய வைக்கிறாரு, உலகத்தில் சிலருக்கு அறிவியலோட ஒரு கர்வம் இருக்குது, நிறைய அதில் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. சிலவருக்கு மருத்துவத்தோட ஒரு கர்வம் இருக்குது, மெடிசன் பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க. அப்போ அதில் எவ்வளோ அவங்க ஒரு கலைன்னு சொல்கிறாரு, அது கூட ஒரு கலை தானே. யாருக்காவது இதயம் கெட்டு போச்சுன்னா ஆர்டிஃபிஷியலாக வைக்கிறாங்க, பிளாஸ்டிக் இதயம்ங்கிறார் பாபா. அப்போ இதெல்லாம் கூட அவங்களோட ஒரு சிறந்த கலையாக தான் இருக்குது. ஆனால் அது எல்லாமே ஒரு குறுகிய காலத்திற்கான ஒரு பிராப்தி தான். அப்படியே அவங்க நீண்ட காலமாக இருந்துருவாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆயுள் அதிகமாகும், அவ்வளோதான். வேறு எந்த நன்மையுமே அவங்களுக்கு ஆத்மாவுக்கு ஏற்படாது. சரீரம் கொஞ்ச நாளைக்கு அதிக அளவு இருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் பாபா சொல்கிறாங்க, பாபாவோடது எவ்வளோ உயர்ந்த ஒரு பிராப்தியாக இருக்குது நமக்கு இப்போ கிடைக்கிது. பாபாவோட ஆஸ்தி எவ்வளோ உயர்ந்ததாக இப்போ நமக்கு இருக்குது. அப்போ நாம் எவ்வளோ இதில் ரிசர்ச் பண்ணணும். அவங்க அந்த அல்பகால குறுகிய காலத்திற்கான பிராப்தி அடையிறதுக்கு அதில் அவ்வளோ படிக்கிறாங்க, முயற்சி பண்ணுறாங்க, ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த கர்வம் இருக்குன்னா இப்போ நம்ம பாபா கொடுக்கக்கூடிய இதை நம்ம எவ்வளோ ஆராய்ச்சி செய்யணும், இதில் நாம் எவ்வளோ கர்வத்தோடு இருக்கணுங்கிறத பாபா சொல்கிறாங்க. மேலும் பாபா புரிய வைக்கிறாரு, இப்போ இது எல்லாருக்குமே கடைசி டைம் தான். அப்போ இந்த கடைசி நேரத்தில் நம்ம எல்லாருக்குமே பாவத்தோட குடம் தலையில் நிரம்பி இருக்குங்கிறார், குறைச்சலாக இல்லை, நிரம்பி இருக்குங்கிறார். அப்போ அதை போக்கணும்னா ஒரே ஒரு பாபாவை எவ்வளோ முடியுதோ அவ்வளவு நினைவு செய்யணும். மேலும் பாபா சொல்கிறாங்க, இங்கே வந்த பிறகு ஏதாவது தவறு செய்தால் பாபா கிட்ட மறைக்காமல் சொல்லிடணுங்கிறார். அப்போ உங்கள் பாவத்தினுடைய ஒரு சுமை தண்டனை பாதியாக குறைஞ்சிரும். ஏன் பாபா அப்படி சொல்கிறாருன்னா, நம்ம சொல்லவே இல்லை பாபா கிட்ட அப்படின்னா மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். என்னோட கடைசி நேரத்தில் அந்த காட்சியெல்லாம் முன்னாடி வரும், நான் இப்படி செஞ்சேனே அப்படி செஞ்சேனே ஏன் செஞ்சேன்னு பச்சாதாபப்படணும். அப்போ பாபா சொல்கிறாங்க, நான் சர்ஜனாக வந்திருக்கேன், உங்களுக்கு டாக்டராக இருக்கேன். அப்போ எப்படி ஒரு நோய் இருக்குன்னா வெக்கப்பட்டுட்டு டாக்டர்கிட்ட சொல்லாமல் மறைக்கலாமா? இப்போ எப்படி அவர் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு, சரி பண்ணுவார்? இப்போ பாபா சொல்கிறார், என்கிட்ட எதாக இருந்தாலும் சரி நீங்கள் வெட்கப்படாமல் சொல்லுங்கள், தவறுகள் செய்தீங்கன்னா சொல்லிவிடுங்க. இப்போ பாவங்கள் குறைஞ்சிரும், அந்த சுமை குறைஞ்சிரும். அதை நினச்சி பார்த்து மனசு உறுத்துறது, சுமையோடு இருக்கிறது, கடைசி காலத்தில் அதே ஞாபகத்தில் வர்றது, இதெல்லாம் பெரிய தண்டனை தானே, இதெல்லாம் குறைஞ்சிருங்கிற. அதனால் எதாக இருந்தாலும் சாக்கார பாபா இருந்தபோது பிரம்மா பாபா கிட்ட எல்லாம் சொல்லிடணும். இப்போ நம்ம லெட்டர் எழுதி பாப் தாதா கிட்ட சொல்லணுங்கிற. பாப் தாதா தான் நமக்கு ஸ்ரீமத் சிரேஷ்ட வழி கொடுக்குறார், அவரை தவிர யாருமே நமக்கு கொடுக்கவே முடியாதுன்னு சொல்கிறேன். மேலும் பாபா சொல்கிறாங்க, பாபாவுக்கு எவ்வளோ மகிமைகள் இருக்குது. சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் அனைவருக்கும் அவர் தான். சர்வோதயா அப்படின்னா அனைவர் மீதும் தயை காட்டக்கூடியவர் அவர் தான். இப்போ இந்த பத்தித்த பாவனரும் அவர் தான். இந்த டைட்டில்லாம் வேறு யாரும் மனிதனுக்கு கொடுக்க முடியாது, ஆனால் அவர்கள் வச்சுக்கிறாங்கங்கிற.
சர்வோதயா லீடர்னு தன்னை சொல்லிக்கிறாங்க. தன் மேலேயே அவங்க வந்து தயா அப்படின்னா கருணை காட்டிக்க முடியாத போது, தூய்மை ஆக்கிக்க முடியாத போது மற்றவங்களுக்கு எப்படி காட்டுவாங்க? இதெல்லாம் ஒரு சிவபாபாவோட தான். இதெல்லாம் நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைங்கங்கிறார். அதனால் பாபா சொல்கிறாங்க, இப்போ பாபா கிட்ட நாம் எதையும் மறைச்சோம் அப்படின்னா அதிகபட்ச தண்டனை எல்லாத்த விட உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறார். மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றுனா 1 = 1 தான் தண்டனை. ஆனால் நம்ம எல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு மறைச்சிட்டோம், பாபா கிட்ட சொல்லலை, ரியலைஸ் பண்ணலைன்னா அந்த ஒரு தப்பு பண்ணாலும் = 100 தண்டனை வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாபா அப்பா மட்டும் இல்லை, தர்மராஜாவும் இருக்கேங்கிறார். அதனால் பாபா நமக்கு கொடுக்கக்கூடிய மந்திரத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கணுங்கிறாரு. மன்மனா பவ, சதா பாபாவை மனதில் நினைக்கணும், வேறு எதையும் நினைக்கக்கூடாது. வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 29/5/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகம் மற்றும் தேகதாரிகளின் மீது ஒரு பொழுதும் மனதை ஈடுபடுத்தக்கூடாது. மனம் ஈடுபட்டது என்றால் அதிர்ஷ்டம் இல்லாமல் போய்விடும். கேள்வி: தந்தை குழந்தைகளுக்கு நாடகத்தின் எந்த ரகசியத்தை சொல்லியிருக்கிறார்? பதில்: குழந்தைகளே, இந்த நாடகம் இப்பொழுது முடிய உள்ளது. ஆகையால் அனைத்து ஆத்மாக்களும் இங்கே ஆஜராக வேண்டியிருக்கிறது. அனைத்து தர்மங்களின் ஆத்மாக்களும் இங்கே ஆஜராக போகின்றனர். ஏனென்றால் அனைவரின் தந்தை இங்கே ஆஜராகியுள்ளார். அனைவரும் தந்தைக்கு வணக்கம் செலுத்துவதற்காக, மரியாதை செய்வதற்காக வந்தே தீர வேண்டும். அனைத்து தர்மங்களின் ஆத்மாக்கள் மன்மனா பவ என்ற மந்திரத்தை எடுத்து செல்வார்கள். அவர்கள் மத்யாஜி பவ மந்திரத்தை தாரணை செய்து சக்கரவர்த்தியாக ஆகப்போவதில்லை. பாடல்: மனதின் உதவிக்கரம் உடைந்துவிடக்கூடாது. ஓம் சாந்தி. அனைத்து சென்டரில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் இந்த பாடலை கேட்டீர்கள். நீங்கள் இன்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மற்ற குழந்தைகள் 22-4 நாட்களுக்கு பிறகு கேட்கப் போகிறார்கள். ஏன்னா அந்த டைம்லலாம் வந்து பாபா சொல்கிறது ரெக்கார்டாயோ இல்லை டைப்பாயோ மற்றவங்களுக்கு போகிறதுக்கு நேரமாகும். ஒருவேளை பழைய உலகம், பழைய சரீரத்தின் மீது மனசு ஈடுபட்டிருந்தால் அதிர்ஷ்டம் என்பது இல்லாமல் போய்விடும். பாபா அதனால தான் எப்பயுமே உங்கள் மனதை என்னிடம் ஈடுபடுத்துங்கன்னு சொல்கிறார். சுகதாமத்தையும் சாந்தி தாமத்தையும் நினைவு செய்யுங்கன்னு சொல்கிறார். அதனால் இந்த பழைய துக்கதாமத்தை மறந்துடுங்கன்னு சொல்கிறார். அதனால் இந்த உலகத்தையோ இல்லை தேகதாரிகளையோ நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட அதிர்ஷ்டம் போயிடுங்கிறார். ஏனென்றால் இந்த சரீரம் இந்த பழைய உலகத்தினுடையதாகும். இந்த சரீர சம்பந்தங்கள் எல்லாம் பழைய உலகம் தானே, அதுக்குள்ளே தானே மனிதர்கள் மற்றும் பொருள் சாதனம் வசதிகள், இதுதான் பழைய உலகம். இது ரெண்டையுமே நீங்கள் வந்து மனதில் நினைக்காதீர்கள்னு சொல்கிறார். யார் தேக அபிமானியாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இதுவரை உருவாக்கி கொண்டுள்ள அவ்வளவு அதிர்ஷ்டமும் பிறகு முடிந்துவிடும். இவ்வளோ நாளாக நிறைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கியிருக்கலாம், ஆனால் தேக அபிமானத்தில் வந்துட்டாங்க, மனசு அப்படி எதுலையாவது ஈடுபட்டுருச்சுன்னா அந்த ஏற்பட்ட அதிர்ஷ்டம் எல்லாம் முடிஞ்சிருங்கிறார். இப்பொழுது துரதிர்ஷ்டத்திலிருந்து அதிர்ஷ்டசாலியாக நீங்கள் ஆகி கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? நம்ம அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் மட்டும் கிடையாது, துரதிர்ஷ்டசாலிகளாக இருந்தீங்கிறார். அதிர்ஷ்டத்துக்கு ஆப்போசிட்டாக போயிட்டு இருந்தோம், நஷ்டத்தில். இப்போ அப்படிப்பட்ட நீங்கள் பாபா சொல்கிறாங்க, இப்போ எவ்வளவு மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக மாறிட்டுருக்கீங்க. அதனால் எவ்வளவு முடியுதோ அதிர்ஷ்டசாலி ஆகணும்னா என்ன பண்ணணும்? எவ்வளவு முடியுதோ அவ்வளவு ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். அவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை நமக்கு கொடுக்கின்றார். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். இந்த பழைய உலகத்தில் இன்னும் கொஞ்ச காலம்தான் நாம் இருக்க போகிறோம். இந்த பழைய உலகம் கொஞ்ச காலம்தான், நாமும் இங்கே கொஞ்ச காலம்தான் இருக்க போகிறோம். இதில் நீங்கள் முயற்சி செய்து கண்டிப்பாக அனைத்து குணங்களிலும் நிறைந்தவராக ஆக வேண்டும். நம்ம செய்ய வேண்டிய புருஷார்த்தத்தை பாபா சொல்கிறார். எல்லா குணத்திலையும் நிறைஞ்சவங்களாக இப்போ ஆகுங்க. பலர் தூய்மையாக இருக்கவும் செய்கின்றனர், பலர் அடிக்கடி தோற்றும் விடுகின்றனர். பாபாவோட ஞானத்துக்கு வராங்க, தூய்மையாக இருக்காங்க. சிலர் மாயா கிட்ட தோல்வி அடைஞ்சிடுறாங்க. பாபா சொல்கிறார், நீங்கள் தந்தையுடன் சேவையில் துணைவராக ஆக வேண்டும்.
மிகப்பெரிய சேவையாகும் இல்லையா? முழு உலகத்துக்கும் பரமாத்மாவே சேவை செய்ய வந்திருக்காரு சர்வெண்ட்டானா நாம் அவருக்கு உதவி செய்யணுங்கிறார். இவ்வளவு முழு உலகத்தையும் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்க வேண்டும். அனைவரும் தந்தைக்கு உதவி செய்பவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட முடியாது. இருக்கிற எல்லாருமே அப்படி அவருக்கு உதவியாளர்கள்னு சொல்ல முடியாதுங்கிறார். பாபா சொல்கிறாங்க, தான் யார் கல்பத்திற்கு முன்பு உதவி செய்தாரோ பிராமண குல பூஷணர்களாக பிரம்மா குமார் குமாரிகளாக ஆகியிருக்கின்றார்களோ அவர்கள்தான் புத்திசாலிகளாக ஆவார்கள். யார் அவருக்கு உதவி செய்ய முடியும்? முதல்ல அவருடைய குழந்தையாக ஆனால் தான் உதவி செய்ய முடியும். பிரஜாபிதா பிரம்மாவின் பெயர் பாடப்பட்டுள்ளது, உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும். பிரம்மாவின் குழந்தைகளை கண்டிப்பாக பிரம்மா குமார் குமாரிகள் என்றே சொல்வோம். கண்டிப்பாக அவர்கள் இருந்து போயிருக்கிறார் இல்லையா? அப்படின்னா பிரம்மான்னு ஒருத்தர் இருந்திருக்கிறாரு, இல்லாமல் அவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை இந்த உலகத்தில். அதனால் அவர் இங்கே இருந்துட்டு தான் போயிருக்கிறார். ஆதிதேவ் ஆதி தேவியும் கூட நினைவு செய்கின்றனர். எந்த பொருள் இருந்து சென்றதோ அது மீண்டும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். சத்யுகம் இருந்து கடந்து சென்று விட்டது. அதில் ஆதி சனாதன தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது, அது இப்பொழுது இல்லை. ஆனால் என்னாக போகுது? மீண்டும் வரப்போகுது. எது இருந்துச்சோ மீண்டும் வரப்போகுது. தேவி தேவதைகள் தூய்மையான இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவர்களுடைய ராஜ்யம் இருந்தது. இப்போ அப்படிப்பட்டவங்க தான் ராஜ்யம் செய்து கொண்டிருந்தார்கள். அவங்களும் இப்போ 84 பிறவிகளின் கடைசி நேரத்தில் இருக்காங்க. இப்பொழுது தூய்மையாகவும் அவங்க இல்லை, மற்றும் அந்த ராஜ்யமும் இப்பொழுது இல்லை, தூய்மையை இழந்து விட்டனர். மீண்டும் தூய்மையாகுவதற்காக தான் இங்கு பாபா கிட்ட நாம் வந்திருக்கோம். பாபாவும் நம்மை தூய்மை ஆக்குறதுக்காக தான் இங்கே வந்திருக்காரு. தூய்மையற்றவர்களின் மீது புத்தியின் தொடர்பை ஈடுபடுத்த வேண்டாம். ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். நாம் தந்தையின் வழிப்படி நடந்து தந்தையிடமிருந்து ஆஸ்தியை எடுத்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிவீர்கள். எப்படி ஆஸ்தியை அடைவது? அந்த யுக்தியை கூட பாபா நமக்கு சொல்லித்தராங்க. மனிதர்களோ பலவிதமான ஒரு யுக்திகளை உருவாக்குகின்றனர். சிலருக்கு அறிவியலினுடைய கர்வம் இருக்கிறது, சிலருக்கு மருத்துவத்தின் ஒரு கர்வம் இருக்கிறது இல்லையா? அவங்க நிறையா எதுலேயோ ரிசர்ச் பண்ணுறாங்க. சில பேர் சயின்ஸில் ரிசர்ச் பண்ணுறாங்க, சில பேர் மெடிசனில் நோய்களை பற்றி டிசீஸை பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரிசர்ச்சில் இருக்காங்க. ஆனால் பாபா நமக்கு என்ன பண்ணுறாரு? அவர்கிட்டேருந்து எப்படி ஆஸ்தியை முழுமையாக அடையிறது, அதுக்கான யுக்தியை நமக்கு சொல்லித்தராரு. அப்போ நாம் என்ன பண்ணோம்? அதை தான் ரிசர்ச் பண்ணோம். மனிதர்கள் இந்த இதயம் கெட்டு போய்விட்டது என்றால் வேறொரு பிளாஸ்டிக் இதயத்தை செய்து வைத்து விடலாம் என்று சொல்கின்றனர். ஆர்டிஃபிஷியலாக என்ன பண்ணுறாங்க? அந்த வேல்வெல்லாம் பயோவில் பண்ணி வைக்கிறாங்க. இயற்கையானதை நீக்கிவிட்டு செயற்கையானதை பயன்படுத்துகிறார்கள். இதுவும் கூட ஒரு வகையான கலை தானே. அந்தளவுக்கு அவங்க இதில் ரிசர்ச் பண்ணி முன்னேறி இருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பாபா என்ன சொல்கிறார்? அல்ப காலத்திற்கான சுகம். ஒரு பிறவியில் கொஞ்சம் காலத்துக்கு இன்னும் ஒரு நீண்ட ஆயுளோடு இருக்க போகிறாங்க, அவ்வளோதான். நாளை இறந்து விட்டால் உடனே அழிந்து விட போகிறது இல்லையா? எத்தனை நாளைக்கு அப்படியே இருக்க முடியும்? கொஞ்சம் வருஷம் வேணால் அது ஆயிலை நீட்டலாம், அவ்வளவுதான். பிராப்தி எதுவும் அதில் இருப்பதில்லைங்கிறார். ஆனால் அதுக்கே இவ்வளோ ரிசர்ச் பண்ணுறாங்க. அல்ப காலத்திற்காக அதெல்லாம் கிடைத்திருக்கிறது. சயின்ஸ் அதோட முன்னேற்றம்லாம் அறிவியல் மூலம் மிகவும் அதிசயங்களெல்லாம் செய்து காட்டுகிறார்கள். ஆனால் அதெல்லாமே குறுகிய காலத்திற்காக தான். இந்த விசேஷமோ முற்றிலும் தனிப்பட்டதாகும். பாபா சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அது எவ்வளோ தனிப்பட்டதாக இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கான கொஞ்ச வருஷத்துக்கான பிராப்தி கிடையாது, பல பிறவிகளுக்கான பிராப்தி இது. பாபா தான் சொல்கிறாங்க, தூய்மையான ஆத்மா 84 பிறவிகள் எடுத்து எடுத்து இப்பொழுது தூய்மை இல்லாமல் ஆகிவிட்டது. அந்த தூய்மையற்ற ஆத்மாவை தூய்மைப்படுத்துவது என்பது ஒரு தந்தையை தவிர வேறு யாருனாலும் செய்ய முடியாது. அந்த ஒருவருடையது தான் புகழ். அனைவரின் பதீத்த பாவனர், அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடிய வள்ளல், அனைவர் மீதும் தயா அதாவது இரக்கம் காட்டி அந்த இரக்கமான பார்வை வைக்கக்கூடியவர், சர்வோதயா அனைவர் மீதும் கருணை கொள்பவர். இது எல்லாமே அவர் ஒருவர் தான், வேறு யாரையுமே அப்படி சொல்ல முடியாது. சர்வோதயா லீடர்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ பாபா சொல்கிறாங்க சர்வோதயா லீடர் அப்படின்னா ஒரு பாபா தான். மனிதர்கள் தன்னை சர்வோதயா தலைவர் என்றெல்லாம் சொல்லிக்கொள்கின்றனர். இப்பொழுது சர்வ என்றால் அதில் அனைவரும் வந்து விடுகின்றனர். உலகத்தினுடைய அத்தனை ஆத்மாக்களும் அதில் வரணும்.
அனைவரின் மீதும் தயை காட்டக்கூடியவர் ஒரு தந்தை மட்டும்தான். அவருக்கு தான் அந்த மகிமை என்பது பாடப்படுகிறது. அவர்தான் இரக்க மனமுள்ளவர், ஆனந்தம் நிறைந்தவர் என்று சொல்கின்றனர். இறைவனைத்தான் சொல்ல முடியும். மற்றபடி மனிதர்கள் அனைவர் மீதும் என்ன தயை காட்ட முடியும்? அவங்க எவ்வளோ கருணை காட்ட முடியும்? அவங்களுக்கு என்ன நன்மையை செய்ய முடியலை? குறுகிய காலத்திற்கான நன்மை தான். தன் மீதே காட்ட முடியாது என்னும்போது மற்றவர் மீது என்ன காட்ட முடியும்? தன் மீது தயை காட்டி தன்னை தூய்மைப்படுத்திக்க முடியல அப்படின்னா மற்றவங்க மேலே அவங்க என்ன தயை காட்ட முடியும்? அல்ப காலத்திற்கான ஒரு தயை, அல்ப காலத்திற்கான ஒரு இரக்கம், கருணை தான் காட்ட முடியும். பெயர் எவ்வளவு பெரியதாக வைத்து கொண்டிருக்கின்றனர் இல்லையா? ரொம்ப பெரிய பெரிய டைட்டில்லாம் தனக்கு கொடுத்துக்கிறாங்க. எப்பொழுதும் ஆரோக்கியம் மிக்கவராக, எப்பொழுதும் செல்வம் மிக்கவராக ஆகுவதற்கான சகஜமான யுக்தியை சொல்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். நான் உங்களுக்கு சதா ஆரோக்கியம், எவர் வெல்தியாக இருக்கிறதுக்கான வழியை சொல்லித்தரேங்கிறார். யுக்தி முற்றிலும் எளிமையானது. நான் சொல்லக்கூடிய வழி ரொம்ப ஈஸிங்கிறார். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், ஏனென்றால் நீங்கள் என்னையே மறந்து விட்டீர்கள். மறந்துட்டோம் அவர். அதனால் என்ன சொல்கிறார்? இப்போயாவது என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. சத்தியுகத்தில் நீங்கள் சுகம் மிக்கவர்களாக இருக்கிறீர்கள், ஆகையால் என்னை நினைவு செய்வதே இல்லை, நாங்கள் தேவையில்லை. உங்களுடைய 84 பிறவிகளோட வரலாறு மற்றும் புவியியலை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கின்றேன். நீங்கள் எப்பொழுது சுகமிக்கவர்களாக ராஜ்யம் செய்து கொண்டிருந்தீர்கள், பிறகு நாளுக்கு நாள் பிறவி எடுத்தெடுத்து இறங்கி தமோ பிரதானமாக துக்கமுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது தந்தை மீண்டும் குழந்தைகளாகி உங்களுக்கு கல்பத்திற்கு முன்பு எப்படியோ அதே போல் ஆஸ்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். யார் அப்படி இருந்தோம், வந்தோம், ஆஸ்தி எடுத்தோம், மீண்டும் இப்போ அவர்கிட்ட வந்திருக்கோம், அவர் மீண்டும் நமக்கு கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் ஒவ்வொரு கல்பமும் ஆஸ்தியை எடுக்கிறீர்கள், ஸ்ரீமத் படி நடக்கிறீர்கள். ஸ்ரீமத் என்பதே பாப்தாதாவின் வழி, உயர்ந்த சிரேஷ்டமான வழினா அது பகவானோடது தான். அவர்கள் அல்லாமல் ஸ்ரீமத் எங்கேருந்து கிடைக்கும்? அவர் இந்த பூமிக்கு வராமல் எங்கே ஸ்ரீமத் கிடைக்கும்? அந்த கலை வேறு யாரிடமும் உள்ளதா என சிந்தித்து பாருங்கள் என்று தந்தை கூறுகிறார். இப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்ரீமத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய கலை அவர்கிட்ட தான் இருக்குது, வேறு யாரிடமே கிடையாது. எவரேனும் உலகத்தின் எஜமானனாக ஆக்குவதற்கான யுக்தியை சொல்லித்தர முடியுமா? தந்தை தான் நமக்கு சொல்கிறார். எவரையாவது உலகத்தின் எஜமானனாக ஆக்குவதற்கான யுக்தி ஒரு தந்தைக்கிட்ட தான் இருக்குது. இதனை தவிர வேறு எந்த உபாயமும் கிடையாது. அவர் நினைக்கணும், தூய்மையாகணும், அப்போ தான் அவ்வளோ பெரிய உலகத்திற்கு எஜமானனாக ஆக முடியும். தூய்மையற்றவர்களை தூய்மைப்படுத்தக்கூடியவர் தந்தை மட்டும்தான். உயர்ந்த பதவியை அடைவதற்கான ஞானத்தை கொடுக்கிறார். சிருஷ்டி சக்கரத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அதை தெரிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் தூய்மை அடைந்து விடுவீர்கள். தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் தூய்மை அடைஞ்சிட முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். ஞானத்தையும் சொல்லிக் கொடுக்குறாரு. அப்புறம் என்னை நினைவு செய்யுங்க, அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டு என்னை நினச்சாதான் தூய்மையாக முடியும். இந்த யோகா அக்னி மூலமாக தான் பாவத்தால் நிரம்பி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குடம் காலியாகும். ஆத்மா என்ன ஆயிடுச்சு? உள்ளுக்குள்ளே பாவத்தினால் நிறைஞ்சிருக்கு, அதெல்லாம் காலியாகணும் அப்படின்னா யோக அக்னி, பாபாவோட நினைவு அவ்வளோ அக்னி போல் இருக்கணுங்கிற. நீங்கள் தான் 84 பிறவிகளை எடுத்து மிகவும் தூய்மையற்றவர்களாக ஆகியிருக்கின்றீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இன்றைய நாட்களில் பிறகு தன்னையே சிவோகம், தானே சிவன், தத்துவம் எல்லாரும் அதே போல் என்று சொல்லிவிடுகின்றனர். நானே சிவன்னு சொல்கிறாங்க, எல்லாருக்குள்ளே அவர் இருக்காருன்னு சொல்லிடுறாங்க. அல்லது நீங்கள் உங்களையே பரமாத்மாவின் ரூபமாக இருப்பதாக சொல்கிறீர்கள், ஆத்மாவே பரமாத்மா என்று சொல்கின்றனர். ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று தான், ஆத்மாசோ பரமாத்மா அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. எவ்வளோ தவறாக சொல்லிட்டாங்க. இப்பொழுது தந்தை வந்திருக்கிறார். சிவபாபாவின் நினைவை கொடுக்க வேண்டியுள்ளதாக இருக்கின்றது என்று நீங்கள் அறிவீர்கள். அவர் என்னை நினைவு செய்யுங்கன்னா அவரோட நினைவை அவர் என்ன பண்ணுறார்? நமக்கு சொல்லி கொடுக்குறார், நமக்கு ஏற்படுத்துகிறார். அனைவருக்கும் சத்கதி அளிக்கக்கூடிய வள்ளல் ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா தான். சிவனின் கோயில்கள் அதையெல்லாம் தனித்தனியாக உருவாக்குகின்றனர். சங்கரின் ரூபமே வேறு, அவரே சிவன்னு சொல்லிட்டாங்க. கண்காட்சியிலும் இதெல்லாம் நீங்கள் காட்ட வேண்டும். சிவன்னா எப்படி இருக்கார்? உடலற்றவர், நிராகாரர், ஜோதி பிந்து. சங்கரன்னா ஆக்கார ஒளி உடல் இருக்கக்கூடியவர், சூக்ஷ்ம ரூபமானவர். இதெல்லாம் நீங்கள் மற்றவங்களுக்கு எக்ஸிபிஷனுக்கெலாம் வந்தாங்கன்னா அந்த நேரத்தில் புரிய வைங்க. கிருஷ்ணர்னா அவர் சாக்காரத்தில் இருக்கக்கூடியவர், ஒரு மனித உடலில் இருக்கக்கூடியவர். அவர் கூடவே ராதையும் காட்டுவது சரியாக இருக்கும். இப்பொழுது இவர்கள்தான்
பிறகு லக்ஷ்மி நாராயணாக ஆகின்றனர் என்பது அவர்களுக்கு தெரிந்துவிடும். இந்த ராதே கிருஷ்ணராக இருக்கக்கூடியவங்க தான் சாக்காரத்தில். பிறகு அவங்க பெரிதாகி லக்ஷ்மி நாராயணா மாறுறாங்க. கிருஷ்ணன் துவாபர யுகத்தில் கீதை சொல்ல வருவதே இல்லை. துவாபர யுகத்தில் கிருஷ்ணன் எங்கே வருவார்? சத்தியுகத்தில் தான் இருப்பார். அவர் கலியுகத்தோட கடைசியில் தான் தூய்மையற்றவர்களாக இருக்கின்றனர். அப்போ தான் தேவை தூய்மைப்படுத்துகிற ஒருத்தர் வரணும். சத்தியுகத்தில் எல்லாரும் தூய்மையாக இருக்கும்போது அவங்களுக்கு யாரும் உபதேசம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சத்தியுகத்தில் தூய்மையானவர்களாக தான் எல்லாரும் இருப்பாங்க. ஆக கண்டிப்பாக சங்கம யுகத்தில் தான் சிவபாபா வரார். இதனை தந்தை தான் அறிவார். அவர்தான் திரிகாலதரிசி. கிருஷ்ணன் திரிகாலதரிசி என்று சொல்லப்படுவதில்லை. அவருக்கு சிருஷ்டியோட 3 காலமும் கிருஷ்ணனாக இருக்கும்போது தெரியாது. அவர் 3 காலத்தின் ஞானத்தை யாருக்குமே சொல்ல முடியாது. அவருக்கு சிருஷ்டியினுடைய முதல் இடை கடையின் ஞானம் கிடையாது. அவர் ஒரு சிறிய குழந்தை. தெய்வீக இளவரசன் இளவரசியாக இருந்தவர்கள் கல்லூரியில் படிக்க செல்வார்கள். முன்னால் இங்கே கூட இளவரசர் இளவரசிகளுக்கான ஒரு கல்லூரியெல்லாம் தனியாக இருந்தது. இப்பொழுது அனைத்தும் ஒன்றாகிவிட்டது. அந்த மாதிரி பிரிச்செல்லாம் இப்போ வைக்கிறதில்ல. கிருஷ்ணர் இளவரசராக இருந்தார். இன்னும் இளவரசன் இளவரசியர்கள் பலரும் அங்கே இருப்பார்கள். ஒன்றாக படிப்பவர்களாகவும் நிறைய பேர் இருப்பாங்க. கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. பாபா சொல்கிறாங்க, அதனால தான் அங்கிருப்பதே நிராகார உலகமாகும். இல்லையே, மேலே என்ன இருக்குது? நிராகார உலகம். ஒரு சிவபாபா தான் அனைவருக்கும் சத்கதி வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்கின்றார். அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் மனிதனாக இருக்க முடியாது. தந்தை தான் அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தியை கொடுக்கிறார். இங்கே தான் நமக்கு அதை கொடுக்குறார். அதற்கான வழி காட்டுறார். தேவதைகளோட ராஜ்யத்தில் வேறு எந்த தர்மமும் இருப்பதில்லை. ஒரே தர்மம் மட்டும்தான். இதெல்லாம் புரிய வைக்கப்படுகிறது. மற்ற தர்மத்தில் சேர்ந்தவர்கள் பாதியில் தான் வருகின்றனர். இந்த சிருஷ்டி 2500 வருஷம் முடித்தோன்னே தான் வராங்க. அப்போ சத்தியுகத்தில் எப்படி அவங்களாம் இருக்க முடியும்? அவர்கள் ஹடயோகிகளாக இருக்கின்றனர். சன்னியாசி தர்மமும் இருக்குது. துறவர மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் வராங்க. அவர்கள்லாம் ராஜயோகத்தை புரிந்து கொள்ள முடியாது. இந்த ராஜயோகம் இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கானது. இது துறவர மார்க்கத்துக்கானது கிடையாது. பாரதம் தூய்மையான இல்லற மார்க்கம் உடையதாக இருந்தது சத்தியுகத்தில். இப்பொழுது கலியுகத்தில் தூய்மையற்ற இல்லற மார்க்கமாக மாறிவிட்டது. பகவானுடைய மகா வாக்கியம், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். பழைய உலகம் அல்லது தேகத்தின் சம்பந்தங்களின் மீது மனதை ஈடுபடுத்தினால் அதிர்ஷ்டம் கெட்டுவிடும். உருவாயிட்டு இருக்கிறதும் போயிடும். பலருடைய அதிர்ஷ்டம் கெட்டு விடுகிறது. ஏன்னா யாராவது தேகதாரிகள் மேலே மனசு போயிடுது. ஏதாவது தவறான காரியம் செய்தால் அது இறுதி காலத்தில் முன்னால் வரும். மனசை உறுத்துங்கிறார். அந்த காட்சிகள் தெரியும். பல குழந்தைகள் மிகவும் மூடி மறைக்கின்றனர். இந்த பிறவியில் செய்த பாவ கர்மங்கள் குறித்து தந்தைக்கு தெரிவித்தால் பாதி தண்டனை குறைந்துவிடும். ஆனால் வெட்கப்பட்டு கொண்டு செல்வதில்லை, பாபாவுக்கு சொல்வதில்லை. இப்போ பாபா என்ன சொல்கிறாங்க? மனதார பாபா இருந்தபோது, சாக்கார பாபா இருந்தபோது அவர்கிட்டே போய் சொல்லிடணும். இப்போ பாபா சொல்கிறாங்க, நீங்கள் லெட்டர் எழுதுங்க, எனக்கு எல்லா உங்களுடைய விஷயத்தையும் ஒரு தடவையாவது எனக்கு சொல்லிவிடுங்கன்னு சொல்கிறார். அப்போ மனசு என்ன ஆகிடும்? லேஸ் ஆகிடும். அது திரும்ப திரும்ப உறுத்தாது நமக்கு. அழுக்கான வேலைகளை நிறைய பேர் செய்கின்றனர். புத்தியில் அதனுடைய நினைவு இருக்கும் அல்லவா? ஆனால் பாபா கிட்ட தெரியப்படுத்துவதன் மூலம் அதிலிருந்தெல்லாம் நீங்கள் விடுபட்டு விடலாம். அந்த ஒரு மெமரிஸ்லாம் அழிஞ்சு போயிடும். நான் அழிவற்ற ஒரு சர்ஜனாக இருக்கேன். டாக்டர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நோயை சொல்லி என்ன பண்ணணும்? சரி பண்ணிக்கணும்ல. வியாதியை வெட்கப்பட்டு கொண்டு சர்ஜனுக்கு தெரியப்படுத்தாவிட்டால் எப்படி அதிலிருந்து நம்ம விலக முடியும்? நோயை சொல்லி தானே ஆகணும். எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் எதுக்கு வெட்கப்படணும்? எந்த பாவ கர்மங்கள் செஞ்சிருந்தாலும் அதனை தெரியப்படுத்த வேண்டும். அப்படி தெரியப்படுத்தினா பாதி மன்னிப்பு கிடைத்துவிடும். அப்படின்னா நம்மளா மனசு உறுத்துது கடைசி வரைக்கும் ஞாபகத்தில் இருக்க ஆத்மாவில் உள்ளுக்குள்ளது சுமையாகவே இருக்கு இல்லையா? அது எவ்வளோ பெரிய தண்டனை. அந்த பாதி சுமை என்ன ஆகிடுங்கிறார் பாபா? குறைஞ்சிருங்கிறார். தெரியப்படுத்தாவிட்டால் அது வளர்ந்து கொண்டே தான் செல்லும். அதிகமாக சிக்கலில் பிறகு மாட்டிக்கொள்வார்கள். பாபாவோட சக்தியும் அப்போ கிடைக்கும் இல்லையா? இல்லாட்டி மாட்டிக்கணும். பிறகு அதிர்ஷ்டம் என்பது அழிந்து துரதிர்ஷ்டம் வந்துவிடும். அதனால் தந்தை கூறுகிறார், தேகத்தின் மீது சம்பந்தம் வைக்காதீர்கள். எப்பொழுதும் என்னை மட்டுமே நினைவு செய்து கொண்டிருங்கள். இல்லையா? அந்த சரீரத்து கூட எங்களுக்கு பற்று வேண்டாங்கிறார். எந்த அழுக்கான காரியமும் அப்போ நடக்காது. இவர் தர்மராஜாகவும் இருக்கிறார். அப்பா மட்டும் இல்லை, தர்மராஜ். அவரிடம் கூட மறைத்தபடி இருந்தீர்கள் என்றால் உங்களை விட அதிக தண்டனை வேறு யாருக்கும் கிடைக்காது. ஞானத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஒன்று செஞ்சால் ஒன்று தான் தண்டனை. 1 = 1. ஆனால் இப்போ பாபா சொல்கிறாங்க, ஞானத்துக்கு வந்த பிறகு எல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு நல்லது கெட்டது பாபா கிட்டே எல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பாபா சொல்கிறாங்க 1 = 100.
100 மடங்கு தண்டனை அப்புறம் உங்களுக்கு கிடைக்குங்கிறார். அதனால் மற்றவங்கள விட அதிகமான தண்டனை கிடைக்குங்கிறார். அதனால் பாபா சொல்கிறாங்க, எந்த அளவு நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றதோ அந்த அளவு அனைவருக்கும் காட்சிகள் தெரிந்தபடி இருக்கும். நாம் என்னவாக ஆக போகிறோம்? இப்பொழுது அனைவருக்கும் காட்சி கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எங்கே போக முடியும்? பரம்தாமுக்கு போக முடியும். இது எல்லாரோட கடைசி டைம் ஆயிடுச்சு. அனைவருமே தூய்மையற்றவர்களாக தான் இப்போ இருக்காங்க. பாவங்களுக்கான தண்டனை கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும். எப்படி ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கிடைக்கிறதோ அதே போல் ஒரு வினாடியில் தண்டனைகளினுடைய உணர்வு கூட பல காலங்களாக அதை அனுபவித்தது போல அது அனுபவமாகும். அதனுடைய நேரம் குறைவாக இருக்கலாம், ஒரு வினாடிங்கிறார், ஒரு செகண்டு. ஆனால் அந்த தண்டனையை அனுபவிக்கிறவங்களுக்கு அது எப்படி இருக்கும்? நீண்ட காலத்தோட ஒரு அனுபவமாக இருக்கும். அதனால் ஒரு நொடியில் ஜீவன் முக்தின்னு சொல்கிறாங்களே, லிபரேஷனும் ஒரு நொடியில் தான், இந்த தண்டனையை அனுபவிக்கிறதும் ஒரு நொடியில் தான். ஆனால் அதனுடைய அனுபவம் செய்கிறதுக்கான அந்த ஒரு உள்ளுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த உணர்வு நீண்ட காலமாக அதை கஷ்டத்தை அனுபவிச்சது போல் இருக்குங்கிறது. இதெல்லாம் ரொம்ப ஒரு சூக்ஷ்மமான இயந்திரம் சொல்கிறார், ஒரு மெஷின்கிறார். அனைவருக்கும் இது கடைசி நேரம். கண்டிப்பாக தண்டனையை அனுபவித்து தான் ஆக வேண்டும். பிறகு அனைத்து ஆத்மாக்களும் தூய்மையடைந்து செல்வார்கள். ஒன்று தண்டனையை பாபா நினச்சி அழிச்சிடணும், இல்லைன்னா அனுபவித்து முடிக்கணுங்கிறார். தந்தை தான் தூய்மையற்ற ஆத்மாக்களை தூய்மையானவர்களாக ஆக்குகிறார். தந்தையை தவிர வேறு யாருக்குமே அந்த சக்தி இல்லை. 63 பிறவிகள் நாம் பாவங்கள் செய்தபடியே வந்துட்டோம். அதனால் பாபா சொல்கிறாங்க, பாவக்குடம் நிரம்பி விட்டது. எல்லாருடைய பாவத்தோட குடம் நிரம்பிடுச்சு, கம்மியாலாம் இல்லைங்கிறது. அனைவரையும் மாயையினுடைய கிரகணம் பிடித்திருக்கிறது. எல்லாருக்குமே மாயையோட கிரகணம் பிடிச்சிருக்குங்கிறார். உங்களின் மீதும் மாயையோட கிரகணம் பிடிச்சிருக்குங்கிறார். எல்லார் மேலேயும் இருக்குது. நீங்கள் அனைத்து குணங்களிலும் நிறைந்திருக்கிறீர்கள். பிறகு உங்கள் மீதும் கிரகணம் பிடித்தது. எல்லா குணமும் நிறைஞ்ச சம்பூர்ண நிலையில் இருந்தவங்க மேலேயே கிரகணம் பிடிச்சுக்குதுங்கிறார். ஞானமும் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைத்துள்ளது. தந்தை கூறுகிறார், நீங்கள் பாரதத்தின் எஜமானர்களாக இருந்தீர்கள். பிறகு 84 பிறவிகளை அனுபவித்தீர்கள். நீங்கள் தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீர்கள். பிறகு தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். அப்படி ஆன காரணத்தினால தான் இந்துக்கள் என்று தன்னை சொல்லிக் கொண்டீர்கள். தேவி தேவர்கள்னு சொல்ல முடியல. இந்து தர்மம் என்ற ஒன்றை யாருமே ஸ்தாபனை செய்யவில்லை. தேவதா தர்மம் தான் மருவி அப்படி ஆயிடுச்சு. மடாலயங்களை ராஜ்யம் என சொல்வதில்லை. ராஜ்யம் ராஜாக்களுடையதாகும். ராஜ்யம் அப்படின்னாலே அங்கே ராஜா இருக்கணும். மடங்கள் இதுக்கெல்லாம் அதிபதியாக சொல்ல முடியாது. அதில் முதலாக வரக்கூடியவங்க லக்ஷ்மி நாராயண். அப்போ ஃபஸ்ட்டு லக்ஷ்மி நாராயண், 2ஆம் லக்ஷ்மி நாராயண், 3ஆம் லக்ஷ்மி நாராயண், அப்படி 8 பேர் இருப்பாங்க, பேர்ஸ். இப்போ அப்படி பாபா சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் ராஜ்யம் சத்தியுகத்தில் நடக்கும். தூய்மையாக இருந்து தூய்மையற்றவராக ஆவது கூட கண்டிப்பாக நடந்தே தீரணும். ஏன்னா ட்ராமாவே அப்படி தான் கீழே இறங்கி வரணும். தூய்மையற்றவராக ஆனதுனால தேவி தேவதைகள் என்று தன்னை சொல்லிக்கொள்ள முடியாது. பூஜைக்குரியவர்களான நாம் ஆதி சனாதன தேவி தேவதா என்று இருந்த ஒரு நேரத்தில் அப்போ தேவதைகள் தன்னை புரிந்து கொண்டீர்கள். நம்ம தேவி தேவருடைய தர்மத்தில் இருந்தோம். அதுக்கப்புறம் நாம் தான் பூஜைக்குரிய தேவி தேவதைகளாக இருந்தோம், பூஜாரியாக இப்போ ஆயிட்டோம் அப்படிங்கிற நிலைமைக்கு வரும்போது நம்ம அப்படி இருந்து இப்படி ஆயிட்டோங்கிறத மறந்துட்டோம். இப்பொழுது நீங்கள் தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க. தந்தை ஆஸ்தியை கொடுத்தார். பிறகு தூய்மையற்றவர்களாக நாம் தூய்மையானவர்களாக மாறுகிறோம். பாபா அதுக்கு தான் சொல்கிறார். அப்பொழுது தன்னுடைய நினைவு சின்னமாகிய சித்திரங்களுக்கு நீங்கள் தூய்மையை இழக்கும்போது தானே அமர்ந்து பூஜையை செய்கின்றீர்கள். இப்போ நீங்களே தான் பூஜைக்குரியவர்கள், நீங்களே தான் பூஜாரியாகவும் ஆகிவிடுகிறீர்கள். பாரதத்தை தவிர வேறு எதற்கும் இப்படி சொல்ல முடியாது. இங்கே தான் பூஜைக்குரியவர்களும் இருந்தாங்க, அவங்க தான் இங்கே பூஜாரியாகவும் ஆயிட்டாங்க. பாபாவும் கூட பாரதத்தில் தான் ஞானத்தை கொடுக்கிறார், மீண்டும் தேவி தேவர்களாக நம்மை ஆக்குவதற்காக. மற்ற அனைவரும் கணக்கு வழக்கை முடித்துவிட்டு வீடு சென்று விடுவார்கள். ஆத்மாக்கள் அனைவரும் தந்தையை கூக்குரலிட்டு அழைக்கிறார்கள், கதறி அழைக்கிறாங்க. ஓ கடவுளே, இறை தந்தையே, வாங்க எங்களை தூய்மைப்படுத்துங்க, எங்கள் பாவத்திலேருந்து விடுதலை பண்ணுங்கலாம் சொல்கிறாங்க. இதுவும் கூட புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். அவரை தான் கூப்பிடுறாங்க எல்லாரும். இந்த சமயம் உங்களுக்கு 3 தந்தை இருக்கின்றனர். ஃபஸ்ட்டு சிவபாபா, 2வது லௌகீக தந்தை, சரீர கொடுத்த தந்தை, அடுத்தது 3வது அலௌகீக தந்தை பிரஜாபிதா பிரம்மா.
மற்ற எல்லாருக்கும் 2 தந்தை தான் இல்லையா? பிரம்மா அவங்களுக்கு கிடையாது. லௌகீக மற்றும் பாரலௌகிக தந்தை மட்டும்தான். சத்தியுகத்தில் ஒரே ஒரு லௌகீக தந்தை தான் இருப்பார். நமக்கு பாரலௌகிக தந்தை சிவ பாபாவையும் தெரியாது, அங்கே பிரம்மா பாபாவும் இருக்க மாட்டார். பாரலௌகிக தந்தையை பற்றி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நமக்கு அங்கே இருப்பது சுகம் மட்டும்தான். பிறகு பாரலௌகிக தந்தையை எதுக்கு நம்ம நினைவு செய்வோம்? துக்கத்தில் தானே அனைவருமே நினைவு செய்யணும். பாபா சொல்கிறாங்க, அதனால தான் இங்கே பிறகு உங்களுக்கு 3 தந்தையாக இருக்கின்றார்கள் இப்போ சங்கம யுகத்தில். இதுவும் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாகும். அங்கே ஆத்ம அபிமானியாக இருக்கின்றனர், பிறகு தேக அபிமானத்தில் வந்து விடுகின்றனர். இங்கே நீங்கள் ஆத்ம அபிமானியாகவும் இருக்கிறீர்கள், பரமாத்மா அபிமானியாகவும் இருக்கிறீர்கள் இல்லையா? அவரை புரிஞ்சுக்கிட்டோம், அவரை விரும்பக்கூடியவர்களாகவும் இருக்கும். நாம் அனைவருமே தந்தையினுடைய குழந்தைகள், அவரிடமிருந்து ஆஸ்தி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த சுத்த அபிமானம் நமக்கு இருக்குது. அவர் தான் என்னுடைய தந்தை, டீச்சர் மற்றும் சத்குருவாக இருக்கிறார். அவருடைய இந்த மகிமையை கூட நாம் மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும். பகவான்னா எப்படியெல்லாம் அவர் டீச்சராகவும் குருவாகவும் கூட இருக்கார். அவர் வந்து தான் அனைத்து குழந்தைகளுக்கும் ஆஸ்தியை கொடுக்கிறார். சத்தியுகத்தில் அவர் வருவதில்லை. சத்தியுகம் இருந்தது, அங்கே நாம் இருந்தோம். 84 பிறவிகளை எடுத்து இப்போ அதை நம்ம இழந்துட்டோம். இப்பொழுது இதெல்லாம் புரிய வைக்கிறது எவ்வளோ சகஜமாக இருக்குன்னா பாபா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். தந்தை பத்தித்த பாவனர், சத்கதி வழங்கக்கூடிய வள்ளல். இந்த உலகமே தூய்மையற்றவர்களின் உலகமாகும். யாரால் சத்கதி இது கொடுக்க முடியும்? முழு உலகத்தை மாற்றுறதுக்கு யார் அப்படி சக்தி இருக்குது? மற்றபடி அதிகமாக சாஸ்திரங்களை படித்தவர்களாக இருந்தால் இறுதி நிலைக்கு தகுந்தபடி அவங்களுடைய கதி ஏற்படும். அந்தமதி சோகதி, கடவுளே நினைக்கும் போது அவங்களுடைய நிலையும் அடுத்த பிறவியில் நல்லா இருக்குது. பிறகு சின்ன வயசுலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்ப மனப்பாடம்லாம் பண்ணுறாங்க, அதே சாஸ்திரங்களை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சம்ஸ்காரம் வேலை பண்ணுது. தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு எவ்வளவு நல்ல இனிமையிலும் இனிமையான விஷயங்களை கூறுகிறார். குழந்தைகளே, நீங்கள் தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். மீண்டும் தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் துரு ஆத்மாவில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போய்விடும். இப்பொழுது நாடகம் முடிவடையப் போகிறது. அனைவரும் இங்கே வந்தாக வேண்டும். எங்கே? கீழே நடிக்கிறதுக்காக இந்த ட்ராமாவில் வரணும். கிறிஸ்து முதலான அனைத்து ஆத்மாக்களும் இந்த உலகத்தில் ஆஜராகி உள்ளனர். தர்மத்தை படைக்கக்கூடியவர்களும் தர்ம தலைவர்கள், தர்ம பிதாக்களும் வருவாங்க. அவர்களும் தந்தையிடம் தலைவணங்கி மரியாதை செலுத்த வருவார்கள். அவங்களும் இந்த பூமிக்கு வருவாங்க, பாபாவை பார்ப்பாங்க. ஆனால் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆக முடியாது. தந்தையின் நினைவு மட்டும் செய்வார்கள். பாபாவை நினைப்பாங்க, ஆனால் ராஜ்யத்தை எடுக்கிற அளவுக்கு அவங்க அந்த பாற்று அவங்களுக்கு இல்லைங்கிறார். மன்மனா பவ என்ற மந்திரத்தை மட்டும் எடுத்து செல்வார்கள். ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க தர்மத்தை படைக்கிறதுக்கு துவாபரிகத்திலேருந்து வரும்போது அவங்களும் பகவானை நினைக்கணுங்கிறது ஆழமாக இருக்கும். மற்றவங்களுக்கும் அதை தான் சொல்லுவாங்க. எல்லாருமே பகவானை நினைக்கணும், எல்லாருமே கடவுளை நினைக்கணுங்கிற செய்தியை தான் எல்லோரும் சொல்லுவாங்க. அதனால் அந்த மன்மனாபவங்கிற மந்திரத்தை இப்போ சங்கமயுகத்தில் வந்து எடுத்து செல்வார்கள். உங்களுடையது மன்மனாபவ மற்றும் மத்தியாஜி பவ. நமக்கு அவரை நினைக்கணும், ராஜ்யத்தை எடுக்கணும், அதுவும் 2மே இருக்குது. இந்த 2 மந்திரங்களும் உங்களுடையதுங்கிறார். தந்தை எவ்வளவு நல்ல யுக்தியை நமக்கு கூறுகிறார். அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், 1வது பாயிண்ட்டு, இந்த பழைய உலகில் இருந்து கொண்டே முயற்சி செய்து அனைத்து குணங்களிலும் நிறைந்தவராக கண்டிப்பாக ஆக வேண்டும். இந்த பழைய சரீரம் மற்றும் பழைய உலகத்தின் மீது மனதை ஈடுபடுத்தவே கூடாது. அதிர்ஷ்டசாலியாக ஆக வேண்டும். 2வது பாயிண்ட்டு, ஆத்ம அபிமானியாகவும் பரமாத்மா அபிமானியாகவும் இருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்தில் தந்தையிடம் எதையுமே மறைக்கக்கூடாது. அழிவற்ற சர்ஜனிடம் வழி கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். வரதானம், கெட்ட சகவாசத்திலிருந்து விலகி சதா தந்தையின் நெருக்கத்தின் பாக்கியத்தை பலனாக அடையக்கூடிய நேர்மையுடன் தேர்ச்சி பெறுபவர்கள் ஆக வேண்டும். தந்தையின் நெருக்கத்தில் இருக்க விரும்புகிறீர்கள் என்றால் எந்த ஒரு கெட்ட சகவாசத்திலிருந்தும் தூர விலகி இருக்க வேண்டும். தீய சகவாசத்தில் போயிட்டீங்கன்னா பாபா கிட்ட இருக்கக்கூடிய நெருக்கம் குறைஞ்சு போயிடும். அநேக விதமான ஈர்ப்புகள் சோதனையின் ரூபத்தில் வரும், ஆனால் ஈர்க்கப்படக்கூடாது. கெட்ட சகவாசம்னா என்ன? நம்மளுடைய மனதை புத்தியை பாபா கிட்டேருந்து பிரித்து வேறு பக்கம் வந்து அட்ராக்ட் பண்ணி கொண்டு போகக்கூடியது, ஈர்க்கக்கூடியது. அது நிறைய இருக்கும். அது மனிதனாக இருக்கலாம், சாதனங்கள் வசதிகளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், எதா வேணால் இருக்கலாம்.
அதுலேருந்து நீங்கள் ஈர்க்கப்படாமல் இருக்கணும். கெட்ட சகவாசம் பல விதத்தில் வருகிறது. அதில் பாபா சிலது சொல்கிறேன். வீண் எண்ணங்கள், வீணான எண்ணம் கூட மனசில் வர்றதுக்கானது. மாயையோட கவர்ச்சியான சங்கல்பத்தின் சகவாசம். நம்ம என்ன பார்க்குறோமோ, எதை படிக்கிறோமோ, எந்த விஷயங்களை கேட்குறோமோ அது உள்ளுக்குள்ளே மாயாவோட கவர்ச்சிக்கான சங்கல்பத்தை உருவாக்குறது, அதுவும் கெட்ட சகவாசம். சம்பந்தங்களின் சகவாசம், மனிதர்களோட வார்த்தைகளின் சகவாசம். வார்த்தைகள் கூட எப்படி பேசணுமோ அதுதான் பேசணும். பேசக்கூடாத வார்த்தைகளை பேசுனீங்கனாலும் பாபாவோட நெருக்கம் இருக்காது. கெட்ட சகவாசத்தில் போயிட்டீங்க. உணவின் சகவாசம். என்ன சாப்பிட சொல்லியிருக்காரு பாபா? சாத்வீக உணவு. எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு? அதை சாப்பிடாம இல்லைன்னா உணவு கூட ஈர்க்கப்பட்டு போயிடுறது, பேசுகிறதுல ஈர்க்கப்பட்டு போயிடுறது. வீணான பேச்சு, வீணான சங்கல்பம். கர்மத்தின் சகவாசம். சிலதை செய்யாமல் என்னால் இருக்க முடியல அப்படின்னு அதோட கெட்ட சகவாசத்தில் போயிடுறது. இது போன்ற அனைத்து கெட்ட சகவாசத்திலிருந்தும் தன்னை காப்பாற்றி கொள்ளக்கூடியவர்கள் தான் நேர்மையுடன் தேர்ச்சி பெறுவர்களாக ஆகின்றனர். எல்லா விதமான கவர்ச்சியிலிருந்து விலகி இருக்கணுங்கிற ஸ்லோகன். நீங்கள் ஃபரிஸ்தாவாக ஆகின்ற பொழுது பிரச்சனைகளின் வரும்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை குடைநிழலாக ஆகிவிடுகிறார். ஃபரிஷ்தாவாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வரும்போது பாபா நமக்கு குடைநிழலாக ஆகிவிடுகிறார். ஃபரிஷ்தானா என்ன? எல்லா ரிஷ்தா, எல்லா சம்பந்தங்களும் எனக்கு பாபா கூட தான் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பாபாவோட சத்திரச்சாயா குடைநிழல் இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் பாபா அதை பார்த்துக்கொள்கிறார். அவ்யக்த இஷாரா. சதா ஆடாத அசையாத ஏக்ரஸ்திதியின் அனுபவத்தை செய்யுங்கள். சதா ஏக்ரஸ், அதாவது ஆடாத அசையாதவர்களாக ஆகுவதற்கு, ஒரே மனநிலையில் இருப்பதற்கு, மற்றவர்களையும் அப்படி ஆக்குவதற்கான விசேஷமான சக்தி இந்த நாடகம் என்ற ஒரு விஷயமாகும். ட்ராமான்னு புரிஞ்சுக்கணும். இந்த சக்தியின் இதை சக்தியோட ரூபத்தில் தாரணை செய்பவர்கள் ஒரு பொழுதும் தோல்வி அடைய முடியாது. ட்ராமானா அது ஒரு ஞானத்தோட ஒரு சத்தியமான ஒரு பாயிண்ட். ஆனால் அந்த சத்தியமான ஒரு விஷயத்துலேருந்து சக்தியை எடுத்துக்கொள்ளுங்க. ட்ராமா இப்படி தான் நடக்கும். ட்ராமாவில் இருக்குது, நடந்தே தீரும். இருந்திருக்கு, அதனால் நடந்துருச்சு, ஃபுல் ஸ்டாப், முடிஞ்சிடுச்சு, ஃபுல் ஸ்டாப். இது நடக்காமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு சங்கல்பம் கிடையாது. இதை நான் செய்யாமல் இருந்திருந்தா, இப்படி முடிவு எடுக்காமல் இருந்திருந்தா, இப்படி பேசாமல் இருந்திருந்தா, எல்லாமே இருந்திருக்கு, அதனால் நடந்துருச்சு. ட்ராமா ஃபுல் ஸ்டாப் தான் நம்ம வைக்கணும். அதை பாபா இனிமேல் என்ன நடக்கும், ஏது நடக்கும், அதுவும் ட்ராமா, நல்லதுக்கு தான். இப்படி அதை சக்தியாக நீங்கள் பயன்படுத்தணுங்கிறார். ஒரு பொழுதும் அப்போ அவங்க தோல்வி அடைய மாட்டாங்க. முதலில் நாடகம் என்ற முற்றுப்புள்ளி வைத்து வீண் எண்ணங்களை சுத்த சங்கல்பமாக மாற்றிவிடுங்கள். எல்லா விஷயத்துக்கும் ட்ராமாவில் என்ன இருக்கோ நடக்கும், அது நன்மைக்கு தான் இருக்கும். ட்ராமா கல்யாண்காரி. என்ன நடந்ததோ அது ட்ராமா, அதுவும் கல்யாண்காரி. அப்படி ஃபுல் ஸ்டாப் வைங்க. பிறகு மாயை கொண்டு வரும் அநேக விதமான தடைகளை ஈஸ்வரிய ஈடுபாட்டின் ஆதாரத்தில் அழித்து விடுங்கள். அந்த ஈஸ்வரிய ஞானம் யோகம் இருக்கும்போது எல்லா தடையும் என்ன ஆகிடும், அழிஞ்சு போயிடுங்கிற. ஓம் சாந்தி.